நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதியை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 10 32 முதல் 42, தியான வசனம் 37ஆம் வசனம். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வாசிக்கிற இந்த வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தின் மிக நெருங்கிய உறவு முறைகளில் ஒன்றாகிய பெற்றோர் பிள்ளைகள் என்னும் உறவு முறையை குறிப்பிட்டு அந்த உறவுகளில் கூட அவர்கள் ஒருவர் பேரில் ஒருவர் செலுத்தும் அன்பை பார்க்கிலும் அதிகமானதாக ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமது ஆண்டவரே நம் பேரில் முழுமையான, உண்மையான, தூய்மையான, நிலையான அன்பு வைத்திருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மரித்தவர் அவரே என்பதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 மற்றும் 27ஆம் வசனம் நமக்கு கூறுகிறது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இந்த ஒப்புயர்வற்ற அன்பானது நம்முடைய முழுமையான அன்பை உரிமை கோருகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பரிசுத்த மார்க்கு 12:30 ஆண்டவர் சொல்லுகிற பிரதான கற்பனையாக சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை நேசிக்க வேண்டும் என்பதும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய நியமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் தம்மை காட்டிலும் அதிகமாக தங்கள் பிள்ளைகளை நேசிக்கும் பெற்றோரும், தம்மை காட்டிலும் அதிகமாக தங்கள் பெற்றோரை நேசிக்கும் பிள்ளைகளும் தமக்கு பாத்திரமானவர்கள் அல்லர் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான உறவு முறைகளிலே ஒன்றாகிய பிள்ளைகள் பெற்றோர் என்னும் உறவு முறை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு இவ்வாறு கூறுவதினாலே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறவுகளை பார்க்கலாம், எல்லா உடன்பிறப்புகளை பார்க்கலாம், உறவு முறைகளை பார்க்கலாம், ஆண்டவர் நம்மாலே அதிகமாக அன்பு கூறப்படுகிறவராக காணப்பட வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவன் தம்மை ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒப்பிட்டு கூறுவதிலிருந்து பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நேசிப்பதற்கு அவர் எதிரானவர் அல்ல என்பதை நீங்களும் நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்பதாக உபாகமம் 1:31 கூறுகிறது. அது மாத்திரமல்ல, 103ஆம் சங்கீதம் 13ஆவது வசனத்திலே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மற்றும் ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் போன்ற இந்த வேத பகுதிகள் தேவனை ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, உங்கள் பரமபிதா போன்ற சொற்றொடர்கள் தேவனை நம்முடைய பிதாவாக அறிமுகப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஆதரித்து பராமரித்து போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவ்விதமாகவே பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டு அவர்களை போஷித்து பராமரிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. மேலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொல்லி கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க வேண்டும். அவ்விதமாகவே பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்பதை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதாக எபேசியர் 6:1 கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பரிசுத்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு வேதபாரகரையும் பரிசேயரையும் கடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்பதாக அவர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். இந்த நாட்களில் கூட தங்களை விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைத்து கொள்ளுகிற அருமையான சகோதர சகோதரிகள் தங்கள் பெற்றோர் வயது முதிர்ந்தவர்களாகும்போது அவர்களை சரியான விதத்தில் விசாரியாமலும் பராமரியாமலும் அவர்களை அசட்டை பண்ணுவதும் இல்லங்களிலும் உபகார நிலையங்களிலும் அவர்களை சேர்த்து அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தேவனுக்கு விரோதமான குற்றம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து உணர்ப்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இருக்கின்ற இந்த வேளையிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவராய் இயேசுவை நேசித்து பின்பற்றுகிற விஷயத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகளோ பிள்ளைகளுக்கு பெற்றோரோ எவ்விதத்திலும் தடையாய் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே தன் ஏக சுதனும் தன் முதிர் வயதின் புத்திரனுமாகிய தன் நேச குமாரனை பார்க்கிலும் தன்னுடைய ஆண்டவரையே அதிகமாக நேசித்த ஒரு தகப்பனாக ஆபிரகாமின் குணாதிசயத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் நீண்ட வருடங்களாக காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின் குமாரனே ஈசாக்கு. அந்த ஈசாக்கு வளர்ந்து இளைஞனான போது ஒரு நாள் இரவு ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்பதாக கூறினார். அவன் கொஞ்சம் கூட தாமதிக்காது அதிகாலை வேளையில் எழுந்து தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு ஒரு நீண்ட பிரயாணம் செய்து 3ஆம் நாளில் அவர் தனக்கு சொல்லியிருந்த இடத்தை சென்றடைந்தார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அதன் மேல் அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி அவனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்பதாக அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தம்மேல் அவன் வைத்திருந்த அன்பை சோதித்தறிந்து கொண்ட தேவன் அவனுக்கு மேன்மையான வாக்கு தத்தங்களையும் அருளினார். அவன் தன் தேவனை பார்க்கிலும் தன் குமாரனை அதிகமாய் நேசிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த அவன் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை அறிந்தவனாயிருக்கவில்லை. பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படுகிற அனுபவமும் அந்த நாட்களிலே இருக்கவில்லை. ஆனாலும் அவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கும் தேவப்பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பின்பற்ற தகுந்த மிக சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் காலத்தில் அவனிலும் அதிகமாக கர்த்தருடைய அன்பை அனுபவித்து வருகிற நாம் எவ்விதமாக அவரை நேசிக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எவ்விதமாக அவரை நேசிக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர் தேவனை காட்டிலும் அதிகமாக தங்கள் குடும்பத்தினரை நேசிப்பது நிமித்தமாக தேவனுடைய சித்தம் செய்ய மறந்தவர்களாக அல்லது தேவனுடைய சித்தம் செய்ய தவறிவிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆவிக்குரியவர்களாக இருக்கும் சிலரும் கூட இந்த விஷயத்திலே நாம் தோல்வியடைந்து பின்வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். இது வருத்தமான ஒரு காரியம். தங்கள் பிள்ளைகள் தேவனுடைய கனமான ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டு அவருடைய முழு நேர சேவைக்கென தங்களை அர்ப்பணிக்க முற்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் தேவனை காட்டிலும் அதிகமாக அவர்களை நேசிப்பதன் காரணமாக அவர்களை தடை செய்கின்றார்கள். சில பிள்ளைகள் தங்கள் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருப்பதை திட்டவட்டமாக அறிந்திருந்தாலும் தங்கள் பெற்றோரையும் உற்றாரையுமே தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறபடியினாலே அவர்களை பிரியப்படுத்த முனைந்து அவர்கள் அனைவரிலும் மிக அதிகமாய் தங்களை நேசிக்கும் தங்கள் பரமபிதாவினுடைய அன்பின் மேன்மையான அழைப்பை புறக்கணித்து விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை காட்டிலும் நீங்கள் அதிகமாக யாரை நேசித்தாலும் நீங்களும் நானும் அவருக்கு பாத்திரன் அல்ல என்றே ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. மத்தேயு 10:37 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது,
விசுவாசிகளாகிய தேவ ஜனங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பாகும். அவர்கள் தங்கள் மாம்ச சம்பந்தமான உறவினர்கள் ஒருவரையும் தேவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க கூடாது. ஆனால் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று லூக்கா 14 மற்றும் 33 வசனங்களிலே ஆண்டவர் கூறுகிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று கூறிய பொழுது ஆண்டவர், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தம்முடைய சீசலுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்பதாக கூறுகிறதை மத்தேயு 12 நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஜனங்களாக இருப்பினும், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பினும், தேவனுடைய ஊழியக்காரராக இருப்பினும், கிறிஸ்துவின் மணவாட்டியாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்ற உள்ளார்ந்த அறிக்கை செய்கிறவர்களாக நம்முடைய ஆத்தும மணவாளனாகி அவரை நம்முடைய முழு இருதயத்தோடும் நேசிக்க தீர்மானிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, 10,000 பேரிலும் சிறந்தவராகிய நீரே எல்லாரிலும் அதிகமாக, எல்லாவற்றிலும் அதிகமாக எங்களால் நேசிக்கப்படத்தக்கவராக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பின்வாங்கி விடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது என்று சொல்லி உம்முடைய வழிநடத்தலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொன்ன அந்த பிரகாசத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.